வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் 2024-25 கல்வியாண்டுக்கு 8ஆம் வகுப்பு 9, 10, 11, 12ஆம் வகுப்பு 3 வருஷம் பட்டப்படிப்பு 2 வருஷம் முதுநிலை பட்டப்படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கறதா ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் இந்த பதிவில் இருக்குது. விருப்பப்படுறவங்க பதிவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்காலர்ஷிப்பு தேவைப்படுறவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். 2024-25 கல்வியாண்டுக்கான ஸ்காலர்ஷிப் நேம் பார்த்தீங்கன்னா SDL சிக்ஷா சஹோயக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இந்த ஸ்காலர்ஷிப்பை நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் நிறுவனம் கொடுக்குறாங்க. யாருக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, தரமான கல்வியை பெறுவதில் பணம் ஒரு தடையாக இருக்கிற மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகையை கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்குறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்புக்கான ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுறவங்க 7ஆவதில் குறைஞ்சபட்சம் 60% மார்க் எடுத்திருக்கணும். இதுவே 9ஆவது வகுப்பாக இருந்தால் அதே மாதிரி 60% மார்க் 8ஆம் வகுப்பில் எடுத்திருக்கணும். 10ஆம் வகுப்புலேயும் அதே மாதிரி தான் 9ஆம் வகுப்பில் 60% மார்க் எடுத்துருக்கணும். 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பாக இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பில் 60% குறைஞ்சபட்சம் மார்க் எடுத்துருக்கணும். இதே யூஜிக்கு பார்த்தீங்கன்னா 12th டிப்ளமோவில் 60% மார்க் எடுத்துருக்கணும். பிஜிக்கு பார்த்தீங்கன்னா 12th டிப்ளமோ யூஜியில் 60% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாலினம் பார்த்தீங்கன்னா எல்லா பாலினத்தவரும் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுற மாணவர்களுடைய குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பு ஸ்டார்ட் பண்ண தேதி பார்த்தீங்கன்னா 13/8/2024. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 12/9/2024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்புக்கு 9ஆம் வகுப்புக்கும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக 2500 ரூபாயும், 10ஆம் வகுப்புக்கு 3500 ரூபாயும், 11, 12ஆம் வகுப்புக்கு 5000 ரூபாயும், ஃபுல் டைமாக படிக்கிற 3 வருஷம் டிகிரி கோர்ஸுக்கு 10,000 ரூபாயும், ஃபுல் டைமாக படிக்கிற 2 வருஷம் பிஜி கோர்ஸுக்கு 12,000 ரூபாயும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவருடைய ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அட்மிஷன் லெட்டரு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, குடியிருப்பு சான்றிதழ், மாணவர் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களில் யாருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, மும்பை, அகமதாபாத், கொல்கத்தா, நியூ டெல்லி, பெங்களூரில் NSDL பிரான்ச் இருக்கிற இடத்துக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கும் உள்ள மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரூஃபு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, லேட்டஸ்ட்டு பாஸ் ஆன மார்க் ஷீட்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஸ்கூல் ஃபீஸ் ரிசிப்ட்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப விருப்பம் இருந்துச்சுன்னா பேன் நம்பரு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அப்லோட் செய்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியராக JPEG அப்படி இல்லாட்டினா PNG ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற எல்லா தகவல்களும் சரியானவை, துல்லியமானவை அப்படின்னு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினல் தேவைப்பட்டு கேட்டாங்கன்னா அதை காண்பிக்க நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா NSDL அவங்களோட விருப்பத்தின் பேரில் உதவித்தொகையை வழங்கவோ நிராகரிக்கவோ உரிமை உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பு தொடர்பாக யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா மிஸ்டர் பிரதீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலோ புகார் ஏதாவது இருந்தாலோ தெரிவிக்கிறதா இருந்தால் இந்த கொடுத்துருக்கிற இந்த இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த வித்யாசாரதி போர்ட்டல் மூலமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.